एक और बार हम मलाकी के तीसरे अध्याय की ओर अपने ध्यान को आकर्षित करेंगे. இன்னொரு முறை மல்கியாவின் 3வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். यहाँ पर तीसरा अध्याय का 17 पद से लेकर और चौथा अध्याय का 3 पद तक कुछ बातों को हम देख सकते हैं. இங்கே மல்கியாவின் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். इन बातों का अगर आप ध्यान से देखेंगे, இந்த காரியங்களை நீங்கள் கவனத்தோடு பார்த்தால் एक दिन ठहराया गया है. ஒரு நாள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. वहां पर अगर उसको आप ध्यान से देखेंगे, நீங்கள் அங்கே கவனத்தோடு கூட பார்த்தால் पहले 2 पद में अर्थात 17 और 18 पद में परमेश्वर इस संसार में एक भिन्नता को दिखाने के लिए चाहता है. முதல் 2 வசனங்களிலே, அதாவது 17 18 வசனங்களிலே தேவனாய கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். और 2 झुंड को फिर प्रभु यहाँ खड़ा करता है. 2 வித கூட்டத்தாரை ஆண்டவர் திரும்ப இங்கே நிறுத்துகிறார். और एक को कहता है मेरा संपत्ति, ஒரு கூட்டத்தாரை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்னுடைய சம்பத்து என்று. और ये मेरे लिए विशेष है. இவர்கள் எனக்காக விசேஷித்தவர்கள். और दूसरे झुंड को कहता है ये मेरे लिए भूसा है. இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து அவர் சொல்கிறார் இவர்கள் எனக்கு வைக்கோலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. आप दोनों के फर्क को थोड़ा देखिए. 2 காரியத்தினுடைய வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். दोनों झुंड एक साथ ही है. 2 கூட்டமும் ஒன்றாகத்தான் அங்கே காணப்படுகிறார்கள். और दोनों झुंड एक साथ रहते हैं, जीते हैं, सब कुछ करते हैं. 2 கூட்டத்தாரும் ஒன்றாகத்தான் இணைகிறார்கள், செய்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்கள். और एक झुंड को प्रभु कहता है ये मेरे लिए है, ये मेरा संपत्ति है, ये मेरे लिए विशेष है. ஒரு கூட்டத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார் இவர்கள் எனக்குரியவர்கள், என்னுடைய சம்பத்தாய் இருக்கிறார்கள், என்னுடைய விசேஷமாய் இருக்கிறார்கள். और दूसरा झुंड को प्रभु कहता ये मेरे लिए धूल है, ये मेरे लिए भूसा है, मेरे आग इनको जलाएगा. இரண்டாவது கூட்டத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார்கள் அவர்கள் தூசியாய் இருக்கிறார்கள், அவர்கள் வைக்கோலை இருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய அக்கினியினாலே எரிக்கப்படுவார்கள். और इस दोनों झुंड को यहाँ भिन्नता को परमेश्वर बहुत ध्यान से वहां दिखाता है. இந்த 2 கூட்டத்தாருக்கு இடையே காணப்படுகிற வித்தியாசத்தை அதிக கவனத்தோடு கூட கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். और इस झुंड को थोड़ा देखिएगा. அந்த கூட்டத்தாரை கொஞ்சம் பாருங்களேன். 17 और 18 पद को पढ़िएगा. 17 18 वसनங்களை वासिயுங்கள். सेनाओं का यहोवा यह कहता है, सेनाओं को यहोवा यूं कहता है, जो दिन मैंने ठहराया है उस दिन वे लोग मेरे वरन मेरे निज भाग ठहरेंगे. वे मेरे निज भाग ठहरेंगे. और मैं उनसे ऐसी कोमलता करूंगा, मैं ऐसी कोमलता करूंगा जैसे कोई जैसे कोई अपने सेवा करने वाले पुत्र से करे. सेवा करने वाले पुत्र से कोमलता जैसा दिखाता वैसे ही मैं करूंगा. तब तुम फिरकर धर्मी और दुष्ट का भेद, तब तुम धर्मी और दुष्ट, अर्थात जो परमेश्वर की सेवा अर्थात करता जो है परमेश्वर की सेवा करता है और जो उसकी सेवा नहीं करता है उन दोनों का भेद पहचानोगे. उनके भेद को या उनकी भिन्नता को पहचानोगे. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். यहाँ पर एक दिन की बातों को प्रभु कहता है. இங்கே ஒரு நாளினுடைய காரியத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். उसका कहना है मैं अपने संपत्ति को मैं बटोरने का दिन. அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் அந்த நாள். और उसको कैसा मैं प्रकट करूंगा, அதை நான் எப்படி அதிலே வெளிப்படுவேன். हिंदी बाइबल में बहुत सुंदर शब्द इस्तेमाल किया गया है. ஹிந்தி மொழிபெயர்ப்பிலே மிக அழகான வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. तमिल शब्द को हम उतना समझ नहीं पाते हैं. தமிழ் வார்த்தைகளை அவ்வளவாக நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. मैं ऐसे लोगों के साथ
कोमलता दिखाऊंगा. நான் அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட மிருதுவான ஒரு ஸ்பாவத்தை நான் காண்பிப்பேன். कोमलता दिख, I will be very soft with them, gentle with them. நான் அவர்களோடு கூட மிருதுவான ஒரு ஸ்பாவத்தை நான் அவர்கள் மத்தியிலே காண்பிப்பேன். प्रभु उसको किस बात के साथ कंपेयर कर रहा है? தேவன் இதை எந்த காரியத்தோடு கூட தொடர்பு கொண்டு பேசுகிறார்? जैसा एक सेवा करने वाले पुत्र के साथ बाप कोमलता करता है, उसी प्रकार எப்படி ஒரு ஊழியம் செய்கிற குமாரனோடு கூட பிதாவானவர் அங்கே மிருதுவான ஸ்பாவத்தை காண்பிக்கிறாரோ அவ்வாறே நான் காண்பிப்பேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. भाई बहन, एक दिन आने वाला है. சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் வரப்போகிறது. सारे संसार एक बात को देखने वाला है. முழு உலகத்தாரும் அந்த ஒரு காரியத்தை காண போகிறார்கள். परमेश्वर की सेवा करने वाला और नई सेवा करने वाला दो झुंड को वहां देखते हैं. அங்கே ரெண்டு கூட்டத்தாரை பார்க்கிறோம். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்கள். परमेश्वर उनको नाम देता धर्मी और अधर्मी. தேவன் அவர்களுக்கு என்ன பெயரிட்டு அழைக்கிறார்? நீதிமான், துன்மார்க்கன். यहाँ पर हम एक विचार को लाने के लिए चाहते हैं. இங்கே நான் ஒரு எண்ணத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். हम लोगों के दृष्टिकोण और परमेश्वर के दृष्टिकोण में बहुत अंतर है. நம்முடைய பார்வையிலும் தேவ பார்வையிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. हम दुष्ट का मतलब जो परमेश्वर का नहीं मानता है, पियक्कड़ है, लोगों का दुख देता, उसी को ही हम दुष्ट कहते हैं. நாம் துன்மார்க்கன் என்று சொல்லி யாரை அழைப்போம்? ஒருவேளை குடிகாரனாய் இருக்கலாம், அல்லது விபச்சாரக்காரனாய், அல்லது அதிகமாய் பொய் பேசுகிற மிகவும் கெட்டவனாய் இருக்கிறவனை பார்த்து நாம் சொல்லுவோம். और अन्य लोगों के लिए उपद्रव देने वालों को ही हम कहते हैं बहुत दुष्ट आदमी है. மற்றவர்களை தொந்தரவு செய்கிற, தொந்தரவு கொடுக்கிறவர்களை, துன்பப்படுத்துகிறவர்களை பார்த்து நாம் சொல்லலாம் துன்மார்க்கன் என்று சொல்லி. लेकिन परमेश्वर के दृष्टिकोण बिल्कुल परे है. ஆனால் தேவனுடைய பார்வையோ மிகவும் வித்தியாசமானது. ये यहाँ पर नीचे जो 4 अध्याय में कुछ लोगों के बारे में दिया गया है. அங்கே கீழே 4வது அதிகாரத்திலே சிலரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. घमंडी, அவர்கள் அகங்காரிகள், और अधर्म का काम करने वाले, அவர்கள் அக்கிரம் செய்கிற கூட்டத்தார், वे दुष्ट, அவர்கள் துன்மார்க்கர். इस झुंड से परे एक और झुंड को भी प्रभु दिखाता है. இந்த கூட்டத்தாரை தவிர தேவன் இன்னொரு கூட்டத்தாரையும் அங்கே காண்பிக்கிறார். कौन है? அவர்கள் யார்? उनकी दुष्टता क्या है? அவர்களுக்கு உள்ளே இருக்கிற துன்மார்க்கம் என்ன? परमेश्वर की सेवा नहीं किए, தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. इन वचनों के सामने मैं कभी कभी डगमगाता हूँ. இந்த வசனங்களுக்கு முன்பதாக சில நேரங்களில் நான் நடுங்குகிறேன். हे प्रभु, கர்த்தாவே, कैसा तू उन लोगों को और इन लोगों को दोनों को एक साथ कर लेता है? எவ்வாறு நீர் ஆண்டவரே அவர்களையும் இந்த கூட்டத்தாரையும் ஒன்று போல வைத்து விடுகிறீர்? जो तुझे सेवा नहीं करता उसको भी दुष्ट कहता है. ஊழியம் செய்யாதவனையும் பார்த்து துன்மார்க்கன் என்று लेकिन அழைக்கிறீர். 4 अध्याय के एक पाद में जो घमंडी है, घमंड से जीवन बिताते हैं, जो अन्य लोगों को बहुत परेशान करते हैं, जो लोग जो हैं समाज के लिए, तेरे लिए विरोध काम करते हैं, उनको भी दुष्ट करता. कैसा? ஆண்டவரே, பெருமை அடிக்கிறவர்களையும் அகங்காரிகளையும், அதோடு கூட சமுதாயத்திலே மிகவும் துன்புறுத்துறவர்கள், மற்றவர்களை அடக்கி ஆளுகிறவர்கள், இவர்களையும் பார்த்து நீர் துன்மார்க்கர் என்று அழைக்கிறீரே, இது எப்படி? दोनों को एक ही टाइटल कैसा देता है? இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி கர்த்தாவே ஒரே பெயர் நீர் வழங்குகிறீர்? इन बातों के सामने मैं डगमगाता हूं. இந்த காரியங்களுக்கு முன்பதாக நான் சில நேரங்களில் நடுங்குகிறேன். मनुष्य क्या सोचता है? மனிதன் என்ன நினைக்கிறான்? हम किसी को परेशान नहीं करें, वो मेरे लिए काफी है. யாருக்கும் நான் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் அது எனக்கு போதும். मैं अन्य लोगों के बारे में कोई चिंता नहीं रखूं, कोई बात नहीं, मैं अपने बारे में सोच लूं, वो काफी है. நான் மற்றவர்களை குறித்து கவலை கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, நான் என்னை குறித்து யோசித்தவனாய் இருக்கட்டும், அது போதுமானது. मैं सीधा रास्ता में चलूंगा, अन्य लोगों के बारे में जो कोई गम नहीं है करके सोचना बहुत मेरे लिए ठीक है करके मनुष्य सोचता है. மனிதன் நினைக்கிறான், நான் சரியான வழியிலே போய் கொண்டிருக்கிறேன், சரிதான், மற்றவர்களை பற்றி எனக்கு அதிகமாக கவலை இல்லை, எப்படி இருந்தால் என்ன என்று சொல்லி அவன் நினைக்கிறான். लेकिन मनुष्य के जीवन में परमेश्वर इसको नहीं चाहता है. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை விரும்பவில்லை. जिन बातों को करना है उन बातों का नहीं करना भी परमेश्वर के दृष्टिकोण में दुष्टता ही है. எந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறதோ அதை செய்யாமல் போனால் தேவ பார்வையிலே அது துன்மார்க்கமே.
मैं फिर कहने के लिए चाहता நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். हूं, जिन बातों को मुझे करना है उन कामों का अगर मैं नहीं करूं तो भी परमेश्वर के दृष्टिकोण में मैं एक दुष्ट व्यक्ति हूं. எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போனால் தேவனுடைய பார்வையிலே நான் ஒரு துன்மார்க்கன். इसी बात को ही हम प्रभु यीशु मसीह के दृष्टांत में देखे थे. இந்த காரியத்தை தான் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமையிலே பார்த்தோம். मत्ती रचित सुसमाचार 25वां अध्याय में वो इसके बारे में जिक्र करता है. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே அங்க இயேசு இதை குறித்து பேசுகிறார். दाहिने बाएं खड़े होने वालों के बारे में प्रभु कहता है. அங்கே வலதுபுறமும் இடதுபுறமும் நிற்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார். दाहिने खड़े हुए लोगों से कहता है कि तुम मेरे आनंद में प्रवेश करो. வலதுபுறம் நிற்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய சந்தோஷத்திலே பங்கு பெறுங்கள். लेकिन बाएं तरफ खड़े होने वालों को कहता है तुम श्रापित, तुम चले जाओ. ஆனால் இடதுபுறம் நிற்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இங்கே விட்டு விலகி போங்கள். बाएं तरफ खड़े होने वाले पूछते हैं क्यों. இடது பக்கம் இருந்தவர்கள் கேட்பார்கள், ஏன் ஆண்டவரே? वो तुरंत कहता है உடனடியாக இயேசு சொல்லுவார், मैं नंगा था, तुमने मुझे कपड़ा नहीं दिया. நான் நிர்வாணமாயிருந்தேன், எனக்கு நீங்கள் ஆடை கொடுக்கவில்லை. मैं भूखा था, तुमने मुझे खाना नहीं दिया. நான் பசியா இருந்தபோது எனக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை. मैं बंदीगृह में था, तुम देखने नहीं आया. நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது என்னை நீங்கள் பார்க்க வரவில்லை. मैं बीमार था, तुमने मेरे ख्याल नहीं किया. நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. मैं प्यास आता, तुमने कुछ पिलाया नहीं. நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு குடிக்க கொடுக்கவில்லை. ये पूछते हैं कब आप ऐसे थे. அவர்கள் கேட்டார்கள், எப்பொழுது நீர் அப்படி இருந்தீர்? और तुरंत प्रभु कहता है உடனடியாக இயேசு அங்கே சொல்லுகிறார், इन छोटे में से छोटे को जिसको नहीं किए हो मेरे लिए नहीं किए हो. இந்த சிறியவரிலும் சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை. वहां प्रभु क्या कहने के लिए चाहता है. அங்கே இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? जिन कामों को मुझे करने के लिए ताकत है, எந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறதோ, जिन कामों का करने के लिए मैं ठहराया गया हूं, எந்த வேலையை செய்வதற்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேனோ, जिन कामों के लिए परमेश्वर ने मुझे अनुग्रह दिया है, எந்த வேலைக்காக தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரோ, जिन कामों को करने के लिए मुझे संदर्भ दिया है, எந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு வாய்ப்புகளையும் தந்திருக்கிறாரோ, अगर मैं नहीं करता ஒருவேளை நான் செய்யாமல் போனால் तो परमेश्वर के दृष्टिकोण में हम दुष्ट हो जाते. அப்பொழுது தேவனுடைய பார்வையிலே நான் துன்மார்க்கன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं यहाँ दो बात को आपके सामने रखने के लिए चाहता हूँ. நான் இங்க ரெண்டு காரியங்களை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். एक है ஒன்று, बातों को परमेश्वर के दृष्टिकोण से देखने की आंखों का आवश्यकता है. நமக்கு காரியங்களை தேவனுடைய பார்வையிலேயே பார்ப்பதற்கு தேவை, அவசியம் உண்டு. हम अपने विचार में बहुत कुछ सोच सकते हैं, நாம் நம்முடைய சொந்த எண்ணத்திலே அதிகமாக நாம் யோசிக்க முடியும். लेकिन परमेश्वर के दृष्टिकोण से देखने से पूरा जिंदगी परिवर्तित हो जाता है. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாமும் பார்த்தால் முழு வாழ்வும் மறுரூபமாக்கப்படும். परमेश्वर के दृष्टिकोण से अगर बातों को देखेंगे हमारे अंदर एक क्रांति पैदा होता है. தேவனுடைய பார்வையிலே நாம் காரியங்களை கண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு பெரிய புரட்சி வந்துவிடும். परमेश्वर के दृष्टिकोण से बातों को देखेंगे हमारा जजमेंट में परिवर्तन आता है. தேவனுடைய பார்வையிலே நாம் காரியங்களை பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கிற காரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிடும். प्रभु हमसे बातचीत करने पाए. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. दूसरी बातों को मैं आपके सामने रखने के लिए चाहता हूँ. இரண்டாவது காரியத்தை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். ये जरूरी नहीं है मैं गलत जीवन बिता रहा हूं इसलिए मैं दुष्ट हूं. இது கண்டிப்பு அல்ல, நான் தவறான வாழ்க்கை நடத்துகிறதுனாலே துன்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிறது. ना ना ना, அப்படி அல்ல. हम जो करना है इसको नहीं करने से हम दुष्ट के झुंड में अपने आप चले जाते हैं. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தால் துன்மார்க்கருடைய கூட்டத்துக்குள்ளே தாமாகவே நாமாகவே வந்து விடுகிறோம். फ्रांसिस ऑफ असिसी नाम करके एक परमेश्वर का दास रहा. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லி தேவ மனிதர் ஒருவர் இருந்தார். और उनके बारे में ये घटना को मैंने पढ़ा. அவரை குறித்து ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். वो एक दिन घोड़ा में जा रहा था. ஒரு நாளிலே அவர் குதிரையிலே போய் கொண்டிருந்தார். रास्ता में एक खोड़ी आदमी खड़ा है. வழியிலே ஒரு குஷ்டரோகியான ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். पूरा पूरा शरीर में उसको खोड़ की बीमारी है. அந்த குஷ்டரோகிக்கு முழு சரீரத்திலும் குஷ்டம் வந்திருந்தது. और फ्रांसिस ऑफ असिसी जब जा रहे थे பிரான்சிஸ் ஆஃப் அசிசி போய் கொண்டிருந்த போது उन्होंने उससे भीख मांगा.
அவர் அவரிடத்திலே அங்கே பிச்சை கேட்டார். और उन्होंने वे घोड़ा से उतरे, அவர் குதிரையிலிருந்து இறங்கினவராக और उसके पास जाके भीख दिए. அந்த பிச்சை கேட்ட அந்த குஷ்டரோகிக்கு பிச்சை போட்டு बस इतना में नहीं रुका, இவ்வளவிலே நிற்கவில்லை. அவர் उन्होंने उस कोढ़ी आदमी को गले लगा के प्यार किया. அந்த மனிதர் அந்த குஷ்டரோகியை கழுத்தை அரவணைத்து அவரை நேசித்தார். फ्रांसिस ऑफ असिसी का कहना यही था. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? इसको दो प्रकार की जरूरत है. இவனுக்கு ரெண்டு விதமான தேவைகள் இப்பொழுது உண்டு. एक है जरूर वो भूखा इसलिए खाने के लिए रोटी चाहिए. ஒன்று, அவன் அங்கே பசியா இருப்பதனாலே சாப்பாட்டுக்கு ரொட்டி தேவை. शायद इसको सब कोई कुछ लोग देते होंगे. ஒருவேளை அந்த காரியத்தை சிலர் செய்து இருக்கலாம். और इसका प्यार का भी भूखा है. அதே வேளையில இவன் அன்பையும் வேண்டி பசியாக இருக்கிறான். ध्यान से बातों को सुनिए. நல்ல காரியங்களை கவனித்து கேளுங்களேன். उसका भूख दो प्रकार का है. அவனுடைய பசி ரெண்டு விதமானது. एक है उसको रोटी चाहिए, उसके लिए भूखा है. ஒன்று, அவனுக்கு அங்கே சாப்பாடு ரொட்டி தேவை, அதனுடைய பசி. लेकिन प्यार के लिए भी ये भूखा है. இரண்டாவது, அங்கே அன்பிற்காகவும் அவன் பசியாக காணப்படுகிறான். शायद प्यार की भूख को बहुत लोग पूरा नहीं करते होंगे. ஒருவேளை அன்பின் பசியா இருக்கிறவர்களை அநேகர் ஆற்ற முடியாமல் இருக்கலாம். पेट की भूख के लिए कुछ लोग रोटी देते होंगे. வயிற்றின் பசியை போக்க சிலர் அங்கே ரொட்டியை கொடுத்து வரலாம். लेकिन उसके दिल में मुझसे प्यार करने के लिए दुनिया में कोई हाय नहीं करके वो सोचता होगा. ஆனால் அந்த மனிதன் நினைத்திருப்பான், இந்த உலகத்துல என்னை நேசிக்க யாருமே இல்லை. इसलिए उन्होंने उनके गले लगा के चुम्मा दे के फिर अपने रास्ता में गए. ஆகையால் அவரை அரவணைத்து கழுத்தை கட்டி முத்தமிட்டு அன்பை செலுத்தி தன் வழியிலே போய்விட்டார் அந்த மனிதர். उसको पूरा करने के लिए मुझे परमेश्वर चुना है. அதை நிறைவேற்றவும் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரே. इस विचार से उन्होंने चुम्मा दिया. எந்த எண்ணத்தோடு கூட அங்கே அவர் முத்தமிட்டார்? जब घोड़ा में जाके 10 कदम आगे बढ़ने के बाद குதிரையில சென்று 10 அடி முன்னே சென்ற பின்பு उन्होंने घूम के देखा. பின்னாடி திரும்பி அவர் பார்த்தார். उस खोली का विचार क्या है अभी. அந்த குஷ்டரோகியினுடைய எண்ணம் மனசு எப்படி இருக்கு? क्योंकि उसका भूख तो मैं मिटाने के लिए उसका भूख को मिटाने के लिए मैंने कोशिश किया. ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற பசியை நான் அழிக்க முயற்சி எடுத்தேன். उसका विचार कैसा रहेगा? அவனுடைய எண்ணம் இப்போ எப்படி இருக்கும்? जब घूम के देखा, திரும்பி பார்த்த உடனே उनके जीवन चरित्र में ये लिखा है. அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அந்த ஊழியர் இப்படி எழுதியிருக்கிறார். उस जगह में यीशु मसीह खड़ा था. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நின்றவாறு இருந்தார். यीशु मसीह ने उनको देख मुस्कुराया. अब उनका रूप वहां से मिट गया. இயேசு கிறிஸ்து அங்கே நின்று புன் சிரித்தவராக இருந்தார். அதற்கு பின்பு அங்கே இருந்து கடந்து போய்விட்டார். खोली को नहीं देखे. அங்கே குஷ்டரோகி அவர் பார்க்கவே இல்லை. वो खोली नहीं था, அது குஷ்டரோகியாக இல்லை. यीशु फ्रांसिस ऑफ असिसी जो परमेश्वर का एक दास है उसको परख रहा. இயேசு கிறிஸ்து பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ற தேவ ஊழியரை அங்கே சோதித்தாராம். भाई बहन बच्चों, பிள்ளைகளே பெரியவர்களே, दुनिया में कई लोगों को आप देखते होंगे. இந்த உலகத்திலே अनेक ஜனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். कुछ लोग तो जरूर उसकी भूख को मिटाने के लिए कोशिश करते होंगे. சிலர் கண்டிப்பாக பசியை போக்குவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். लेकिन उसका एक और भूख भी है. ஆனால் அவர்களுக்குள்ள இன்னொரு பசியும் உண்டு. उसको पूरा करने के लिए पैसा नहीं लगता है. அதை அங்கே நிறைவேற்றுவதற்காக அழிப்பதற்காக நமக்கு பணம் தேவையில்லை. भावना का आवश्यकता है. நமக்கு உள்ளே மனநிலை தேவை. The attitude is more important than your offerings. आपके दान से बढ़कर के आपके अंदर की भावना बहुमूल्य है. पैसा देने के लिए कुछ लोग तैयार होते हैं, பணம் வழங்க சிலர் ஆயத்தமாய் வருவலாம். लेकिन प्रेम देने के लिए सब लोग तैयार नहीं होते. ஆனால் அன்பை வழங்குவதற்கு எல்லாரும் ஆயத்தமாக இல்லையே. कभी कभी मैं छोटे बच्चों को देखता हूँ, उनको काल को जरा सा छूता हूँ तो बाप रे बाप उसका मुंह इतना फूल जाता है, एकदम खुश हो जाते हैं. சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்களை பார்த்து நான் கன்னத்தை பிடித்து இப்படி லேசாக இழுக்கும்போது அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு புன் சிரிப்போடு கூட அவ்வளவாக அவர் சந்தோஷப்படுவார்கள். शायद उनको देने के लिए मेरे पास कोई चॉकलेट नहीं है, ஒருவேளை அந்த வேளையிலே அவர்களிடத்தில் வழங்குவதற்கு என் பாக்கெட்டில் சாக்லேட் இல்லை. लेकिन उनको जरा सा छू के कैसा है बाबू, ऐसा खाने से बाप रे बाप वो खिल जाता है.
ஆனால் அந்த சின்ன பையனை பிள்ளைய லேசா தொட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி சொன்னா அப்படியே இந்த பூ மலர்ந்த மாதிரி மலர்ந்துடுறாங்க. कैसा उस भूख को हम देख सकते हैं. எப்படி அப்படிப்பட்ட அந்த பசியை நாம் பார்க்க முடியும்? जो भूखा आदमी को बाहर से आप देख सकते हैं ये खाना खाया नहीं, ये भूखा है. பசியா இருக்கிறவனை வெளியிலிருந்து பார்க்க முடியும், இவன் சாப்பிட்டு இருக்கிறானா அல்லது பசியா இருக்கிறானா என்று சொல்லி. लेकिन आंखों से लगता है ये भूखा है, प्यार के लिए भूखा है कि नहीं. ஆனால் கண்களிலே தெரிய வருகிறது இவன் அன்பிற்காக ஏக்கமிட்டிருக்கிறானா என்று. शायद आपके पास सबको देने के लिए पैसा नहीं होता होगा. ஒருவேளை எல்லாருக்கும் நீங்கள் கொடுப்பதற்கு உங்களிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கலாம். उतना धन नहीं है. அவ்வளவு நீங்கள் வசதி படைத்தவர்கள் கிடையாது. लेकिन आपको देने के लिए प्यार, ஆனால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு உண்டு. आपके पास है, அது உங்களிடத்தில் இருக்கிறது. इसमें पैसा नहीं लगता है. அதுல எந்த பணமும் தேவையில்லை. दुनिया में पैसा देने के लिए शायद कई कुछ लोग तैयार होंगे. இந்த உலகத்திலே பணத்தை கொடுப்பதற்கு உலகத்திலே கொஞ்சம் பேர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறாங்க. कई सेठ लोग देखते हैं, अनेक சேட்டுகளை பார்க்கிறோம். पूरा दिन भर हफ्ता भर महीना भर लूटेगा लोगों का, फिर जाके कुछ दान दक्षिणा भीख मंगा कर दे देगा. முழு வாரமும் முழு நாளிலும் போய் கொள்ள அடிச்சிட்டு திரும்ப போய் இதுல இருந்து ஏதாவது எடுத்து அங்கே ஒரு தானம் பண்ணிட்டு வந்துருவாங்க. 10 रुपया सामान को 100 रुपया में बेचेगा. 10 ரூபாய் பண அந்த பொருளை 100 ரூபாய்க்கு வித்துருவான் அந்த சேட்டு. अब वो सोचता है मेरा व्यापार का खूबत को देखो. அவன் நினைக்கிறான் என்னுடைய வியாபார சக்தியை பாரு, பலத்தை பாரு. 10 रुपया का सामान खरीदा लेकिन 100 रुपया में बेच दिया. 10 ரூபாய்க்கு தான் பொருளை வாங்கினேன், ஆனா இப்ப 100 ரூபாய்க்கு வித்துட்டேன் பாரு. कई मारवाड़ियों को मैं देखा, अनेक मारवाड़ीகளை நான் பார்த்திருக்கிறேன். जब सस्ता में दाम मिलता है लेकर गोडाउन में भरा देगा, जब ज्यादा दाम होगा फिर बेचेगा. கொஞ்சம் சீப்பா கொஞ்சம் மலிவா பொருள் விற்கும் போது அந்த சீசன்ல வாங்கி போட்டுட்டு விலை அதுக்கு அதிகமாகும் போது எடுத்து போய் வித்துருவாங்க அவங்க. वो सोच रहा है मैं बिजनेस में बहुत माहिर हूं. அவங்க நினைப்பாங்க நான் பிசினஸ்ல ரொம்ப தேர்ச்சி, நல்ல திறமைசாலி. कभी कभी धोखा देके भी कमा लेता है. சில நேரங்களில ஏமாற்றியும் அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. लेकिन उसका दिल जब घायल करता है, ஆனா அவன் மனசு அவங்கள குத்தும் போது जाके थोड़ा सा दे देता है. அந்த இதை வச்சு அவங்க போய் கொஞ்சம் எங்கேயாவது தானம் பண்ணிட்டு வந்துருவாங்க. अब सोचता है मैंने क्या क्या वो ठीक कर दिया. அதை நினைச்சு நினைப்பா நான் சரி பண்ணிட்டேன், அதை சரி பண்ணிட்டேன், मैं पुण्य का काम कर दिया. நான் புண்ணியம் பண்ணிட்டு வந்துட்டேன். कभी कभी हमारा दिल घायल करने से हम कुछ करते हैं. சில நேரங்களில் நம்முடைய மனசு நம்மளையே குத்துவதனால நாம் சிலவற்றை போய் செஞ்சுட்டு வந்துடுறோம். लेकिन ये जो प्यार दिल घायल करने से नहीं, प्यार बहने से हम देते हैं. ஆனால் இங்கே இந்த அன்பு வெளிப்படுகிறது இது குத்தப்பட்டதனாலே காயப்பட்டதனாலே அல்ல, உள்ளே பொங்கி வருவதனாலே அந்த அன்பு வெளிப்படுகிறது. हमारे अंदर से उभरता है प्यार. நமக்கு உள்ளே இருந்து அன்பு பொங்கி வருகிறது. अभी देखिए, இப்போ கொஞ்சம் பாருங்களேன், अभी देखिए, கொஞ்சம் பாருங்க. இப்போ दुनिया में बहुत जरूरतमंद लोग हैं. இந்த உலகத்திலே தேவை உள்ளவர்கள் अनेகர் இருக்கிறார்கள். हम सब जरूरतों को शायद पूरा नहीं कर सकेंगे, அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா தேவைகளையும் நாம் ஒருவேளை சந்திக்க முடியாமல் இருக்கலாம். लेकिन सब बातों को पूरा करने के लिए हमारे पास प्यार है. ஆனால் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவதற்காக நம்மிடத்திலே அன்பு ஒன்று உண்டு. इसलिए पौलुस कहता है, ஆகையால் பவுல் சொல்லுவான், उस पद को पढ़िएगा, बहुत सुंदर पद है. அது ஒரு அருமையான ஒரு வசனம், அதை கொஞ்சம் வாசிக்கலாம். पहला कुरिन्थियों 13 अध्याय का 3रा पद. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். यदि मैं अपनी संपूर्ण संपत्ति मैं अपना संपूर्ण संपत्ति कंगालों को खिला दूं, मैं बाहर सब लोगों को खिला दूं, या अपनी देह जलाने के लिए अपने देह को जलाने के लिए दे दूं और प्रेम न रखूं, मैं प्रेम नहीं रखूं, तो मुझे कुछ भी लाभ नहीं. कुछ भी लाभ नहीं. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. It is a very powerful statement. ये बहुत एक ताकतमय एक वचन है. मैं अपने सारी बातों को दूसरों को बांट दूं, நான் என்னுடைய எல்லா சொத்து சம்பத்து எல்லாம் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணினாலும் अपने शरीर को जलाने के लिए भी सौंप दूं, என்னுடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் கூட
ए इससे बड़ा त्याग कुछ होता है? இதை விட ஒரு பெரிய தியாகம் தேவை இருக்கிறதோ? इससे बढ़कर त्याग होता है? இதை விட ஒரு பெரிய தியாகம் ஒன்று உண்டோ? But it may be because of my guilt. ஆனால் இது ஒருவேளை எனக்கு உள்ளே காணப்படுகிற அந்த குற்ற உணர்வினாலே வந்ததா இருக்கலாம். दोष की भावना के चलते हम इसको करते होंगे. ஏன் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த குற்ற உணர்வினாலே நாம் ஒருவேளை இதை செய்திருக்கலாம். लेकिन प्रेम मेरे अंदर के दोष की भावना के चलते नहीं आया है. ஆனால் அந்த அன்போ எனக்கு உள்ளே காணப்படுகிற குற்ற உணர்வினாலே வெளியே வரல. मैं अपने सारे संपत्ति को दोष की भावना के चलते बांट दिया. நான் எனக்கு உள்ளே இருக்கிற குற்ற உணர்வினாலே எனக்கு உள்ள சொத்து பணம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். और मेरे अंदर की जो दोष की भावना के चलते मैं अपने शरीर को भी जलाने के लिए दे दिया. எனக்கு உள்ளே இருக்கிற குற்ற உணர்வினாலே என்னுடைய சரீரத்தையும் சுட்டெரிக்க கொடுத்து விட்டேன். लेकिन प्रेम को देने के लिए हमें दोष की भावना का आवश्यकता नहीं. ஆனால் அன்பை கொடுப்பதற்கு அன்பை காட்டுவதற்கு நமக்குள்ளே குற்ற உணர்வு தேவையே இல்லை. वो स्रोता से बहता है. அது உள்ளே ஒரு சோர்ஸிலிருந்து பொங்கி வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஊற்றுக்கண் वो मेरे अंदर का सोता है, वो बहता है. அது எனக்குள்ளே ஒரு ஊற்றா இருக்கிறதுனால அது அப்படியே பொங்கி பொங்கி வருகிறது. प्रभु ऐसे ही बातों को ढूंढ रहा आप में. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தான் உங்களிடத்தில் தேடி வருகிறார். प्रेम ईश्वरीय भावनाओं को लोगों तक पहुंचाता है. இந்த அன்பு கர்த்தருடைய ஸ்பாவங்களை மனநிலையை தேவன் ஜனங்களுக்கு சொல்லுகிறது. इसी को फ्रांसिस का असीसी जो है पहचाना. இதைத்தான் பிரான்சிஸ் அசிசி என்பவர் கண்டுகொண்டார். एक खोली आदमी को देख के उसको भूख को मिटाने नहीं, उसको प्यार की भूख को भी मिटाने के लिए उसने कोशिश किया. அவர் என்ன முயற்சி எடுத்தார்? ஒரு குஷ்டரோகியை பார்த்து அவனுக்கு இருக்கிற அந்த சரீர பசியை நீக்குவது மாத்திரமல்ல, அன்பின் பசியா இருக்கிறானே அதையும் நான் தீர்ப்பேன் என்று சொல்லி முயற்சி எடுத்தார். जब दुष्टों के ऊपर आने वाला दंड के बारे में भी 4 अध्याय का पहला पद से लेकर 3 पद तक देखते हैं. நாம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் அந்த துன்மார்க்கருக்கு மேலே வரக்கூடிய அந்த ஆக்கினை குறித்தும் பார்க்கிறோம். एकदम वो इतना आग से जलाए जाए भूसा की नहीं होंगे. அவர்கள் முழுவதும் அங்கே எரிந்து கொண்டிருக்கிற வைக்கோலை போல மாறி விடுவார்கள். जब उसको दंड को देखते हैं तब पता चलता है प्रेम को देने से कितना लाभ है. அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆக்கினை தண்டனையை பார்க்கும் பொழுது அன்பினாலே வருகிறது எவ்வளவு ஒரு பெரிய பிரயோஜனம் என்று சொல்லி நமக்கு காணப்படும். इस दिन को कहते ही प्रभु लोगों को एक उत्साह का वचन देता है. இந்த நாளை ஆண்டவர் குறித்து சொன்னவாறு ஜனங்களிடத்தில் ஒரு உற்சாகமான வார்த்தையை கர்த்தர் போடுகிறார். जो मेरे नाम के लिए डरता है, யார் என்னுடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்களோ उनके ऊपर धर्म का सूरज उदय होगा. அவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். वो मेरे पंखों के आड़ में सुरक्षित रहेंगे. அதின் என்னுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். वे वहां आशीष को पाएंगे. அவர்கள் அங்கே புறப்பட்டு போய் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु से विनती करने की आवश्यकता है. நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்ய அவசியம் உண்டு. प्रभु मैं दोष की भावना से कुछ करने ना पाऊं. கர்த்தாவே நான் குற்ற உணர்வினாலே எந்த காரியத்தையும் செய்யாமல் இருப்பேனாக. ஆனால் प्रेम के उभरे जाने से मैं कार्य करने वाला होने पाऊं. அந்த அன்பின் ஊற்றினாலே நிரம்பி வழிகிற அன்பினாலே சிலவற்றை செய்ய நான் உருவாகட்டும். पौलुस कहता परमेश्वर का प्रेम हमें विवश करता है. பவுல் அங்கே சொல்லுவான், தேவ அன்பு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. उसके चलते मैं काम करने पाऊं. அது நிமித்தமாக நான் வேலைகளை செய்யட்டுமே. उसके चलते मैं सेवा करने पाऊं. அது நிமித்தமாக நான் ஊழியம் செய்யட்டுமே. उसके चलते दूसरों को मदद करने पाऊं. அது நிமித்தமாக மற்றவர்களுக்கு உதவட்டுமே. दूसरों के कुछ देने पाऊं. மற்றவர்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்கட்டுமே. उस भावना ही हमें परमेश्वर के प्रसन्न योग्य और संपत्ति ठहराने की जगह रखता है. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நம் தேவனுக்கு பிரியமான ஒரு சொந்த சம்பத்தாக நம்மளை நியமிக்கிறது. कल हम मलाकी की किताब का अंत करेंगे. एक बात को देखें. நாளைக்கு நாம் இந்த மல்கியாவின் புத்தகத்திலே கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு முடிக்க போகிறோம். परंतु एक बात को मैं फिर कहने के लिए चाहता हूँ. ஆனால் இந்த காரியத்தை இன்னொரு முறை நான் சொல்ல விரும்புகிறேன். I serve God because I was driven by the love of God. मैं परमेश्वर के प्रेम से बिल्कुल व्यस्त किए जाने के चलते मैं सेवा कर रहा हूँ. उस प्रेम हमारे दिल में आने पाए. அந்த அன்பு நமக்கு உள்ளே வருவதாக. I am सिर झुकाएं. நாம் தலை தாழ்த்துவோமா?
पिताजी हम धन्यवाद देते हैं तेरे वचन की रोशनी में हम अपने आप को देखते हैं। பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களை நாங்களே நாங்கள் அலசி பார்க்கிறோம். जिन बातों को करने के लिए तूने ठहराया उसको नहीं करना अभी हमारे लिए प्रभु कठिन रास्ता के लिए कारण बन जाता है। கர்த்தாவே, எந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்ததினாலே எங்களுக்கு கடினமான வழிகளை உருவாக்குகிறது. हम प्रार्थना करते हैं நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारी बातें हमारे काम எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய கிரியைகளும் प्रेम के आधार पर होने पाए, அன்பின் அடிப்படையிலே இருப்பதாக यीशु के मेरे नाम से मांगते हैं, இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. आमीन। मलाकी के आखिरी हिस्सा को हम थोड़ा देखने के लिए परमेश्वर में सहायता करने पाए। மல்கியாவினுடைய கடைசி பகுதியை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. लगातार हम मलाकी की किताब में से कई बातों को सीखने के लिए परमेश्वर ने सहायता किया। தொடர்ச்சியாக மல்கியாவிலிருந்து अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள தேவனாய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 4 अध्याय के 5 और 6 पद के ऊपर हम ध्यान को आकर्षित करेंगे। இன்றைக்கு 4ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் 6ஆம் வசனத்தின் மீது நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். पहले उन वचनों को देखेंगे। முதலாவது அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். देखो, यहोवा के उस बड़े और भयानक दिन के आने से पहले यहोवा के उस बड़े और भयानक दिन के आने के पहले मैं तुम्हारे पास एलिया नबी को भेजूंगा। एलिया नबी को भेजूंगा। वह माता पिता के मन को उनके पुत्र की ओर उनके पुत्र की ओर और पुत्रों के मन को उनके माता पिता की ओर उनके माता पिता के ओर फिराएगा। ऐसा न हो कि मैं आकर पृथ्वी का सत्यानाश करूं। पृथ्वी को सत्यानाश करूं। இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். प्रभु के पवित्र नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लगातार हम लोगों की कठोर दिल की बातों को देखते आए थे। நாம் தொடர்ந்து ஜனங்களுடைய கடினமான இருதயத்தினுடைய காரியங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். यहाँ तक परमेश्वर के लोग जो परमेश्वर के नाम से कहलाते हैं वे भी, याजक लोग भी जो परमेश्वर की सेवकाई के लिए अलग किए गए, वे भी बहुत टेढ़ी बातों को करते हुए हमने देखा। நாம் பார்த்தோம், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆசாரியர்கள் என்று சொல்லி வழங்கப்பட்டவர்கள், அவர்களும் கூட கோணலும் மாறுபாடானுமான வார்த்தைகளை சொன்னார்கள். परमेश्वर की सारी बातों से मुंह लड़ाते हैं। தேவனுடைய எல்லா காரியங்களிலும் இருந்து அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். परमेश्वर की सेवा करने की बातों को वे महत्व नहीं समझे। தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியங்களை அவர்கள் महत्वமாக எண்ணவில்லை. आखिरी में परमेश्वर उस पृथ्वी के ऊपर न्याय की बातों को कह रहा है। கடைசியிலே அந்த தேவன் அந்த உலகத்தின் மீது ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் காரியத்தை கூறுகிறார். इसलिए 4 अध्याय के पहली पद में हमने एक भयानक दिन के बारे में देख रहे हैं। ஆகையால் நாம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்திலேயே ஒரு பெரிதும் பயங்கரமுமான நாளை குறித்து பார்க்கிறோம். ऐसे भयानक दिन के बारे में यहाँ फिर प्रभु जिक्र करता है। அப்படிப்பட்ட பயங்கரமான நாளை குறித்து இங்கே தேவன் திரும்ப ஒருமுறை கூறுகிறார். और उस दिन के बारे में बतलाया गया है कि महान रहेगा और भयानक रहेगा। அந்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது பெரிதாயிருக்கும், அது பயங்கரமுமாயிருக்கும். लेकिन इतने दंड के योग्य लोगों के साथ बर्ताव करने के बावजूद भी, ஆனால் இவ்வளவு தண்டனைக்கு பாத்திரராய் இருக்கிற இந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் இவ்வளவாய் இடைப்பட்ட பின்பும் கூட परमेश्वर की कोमलता और अनुग्रह सफाई से दिखाई पड़ती है। தேவனுடைய மிருதுவான சுபாவமும் அவருடைய கிருபையும் இங்கே மிக தெளிவாக காணப்படுகிறது. मैं यहाँ इस बात को देख के बहुत चकित होता हूँ। நான் இங்கே இந்த காரியத்தை கண்டவனாக அதிகமாக ஆச்சரியப்படுகிறேன். लगातार परमेश्वर ने उनसे बर्ताव करते आया। தொடர்ந்து தேவனாய கர்த்தர் அவளோடு கூட இடைப்பட்டு வந்தார். परमेश्वर पृथ्वी के सारे मानव जाति के साथ लगातार बर्ताव करते आया। தேவனாய கர்த்தர் இந்த உலகத்தினுடைய எல்லா மானிட ஜாதியின் மீது தொடர்ச்சியாக இடைப்பட்டு வந்தார். जब
लोग उसके ओर लौटने के लिए तैयार नहीं, தேவ ஜனங்கள் எப்பொழுது தேவனிடத்தில் திரும்ப ஆயத்தமாய் இல்லாமல் இருந்தார்களோ, और वे परमेश्वर ने उनको दंड के रूप में कई बातों को देते आया, लेकिन अभी उसके बावजूद भी वो फिर नहीं रहे हैं. தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு ஆக்கினைக்கு அல்லது தண்டனைக்கு உரிய அநேக காரியங்களை கொடுத்து கொண்டே வந்தார். ஆனால் இப்போ அப்படி மனம் திரும்பாமல் இங்கே காணப்படுகிற வேளையிலே अभी एक ही बात बची हुई है, இப்பொழுது ஒரே ஒரு காரியம் தான் அங்கே மீதம். पृथ्वी को सत्यानाश करना. இந்த முழு பூமியையும் அழித்து போட வேண்டும். बस इतना ही बचा हुआ है. இவ்வளவுதான் அங்கே மீதமாய் இருக்கிறது. लेकिन वहां बातों को देखिए, ஆனால் கொஞ்சம் அங்கே காரியங்களை பாருங்கள். एक और बार मौका देने के लिए चाहता है. இன்னொரு முறை கர்த்தர் வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். एक और बार இன்னொரு முறை मैं इस पृथ्वी को सत्यानाश करने के पहले, நான் இந்த பூமியை அழிப்பதற்கு முன்பதாக, उस भयानक दिन को इस पृथ्वी में भेजने के पहले, அந்த பயங்கரமான பெரிதான நாளை இந்த உலகத்திலே காண செய்வதற்கு முன்னே मैं एलिया को फिर भेजूंगा. நான் எலியாவை திரும்ப அனுப்புவேன். वो आके ये काम करने के लिए अपने को सौंपेगा. அவன் வந்து இந்த வேலையை செய்ய தன்னை ஒப்பு கொடுப்பான். पितरों के दिल को बच्चों के ओर फिराने के लिए कोशिश करेगा, அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளை நோக்கி திருப்ப முயற்சி எடுப்பான். और बच्चों के दिल को पितरों के ओर मोड़ने के लिए कोशिश करेगा. அப்படியே பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு அவன் திருப்புவான். भाई बहन और बच्चों, थोड़ा परमेश्वर के अनुग्रह को थोड़ा देखिए. பிள்ளைகளே, பெரியவர்களே, தேவனுடைய இரக்கத்தை இங்கே கொஞ்சம் பாருங்களேன். जहां सत्यानाश करने की जगह पर पृथ्वी के लोग आगे और उसके लोग भी आगे, तो भी परमेश्वर का अनुग्रह इतना इतना ज्यादा भरा हुआ है. எங்கே ஆக்கினைக்கு முழுவதும் அழிக்கப்படுவதற்காக தேவ ஜனங்களும் அங்கே உலக மக்களும் வந்திருக்கும் போது தேவனுடைய இரக்கத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். एक और बार मैं मौका दूंगा, நான் இன்னொரு முறை வாய்ப்பை கொடுக்கட்டுமே. एक और बार लोगों के बीच में संदेश को सुनाऊंगा. நான் இன்னொரு முறை நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொல்லட்டுமே. और आपको मालूम है, अंग्रेजी बाइबल में पुराना नियम एक शब्द कर्स करके ही अंत होता है. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த கடைசி புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் கர்ஸ், சாபம் என்று சொல்லி அங்கே முடிக்கப்படுகிறது अंग्रेजी बाइबल में. ஆங்கில வேதாகமத்திலே. और परमेश्वर उस जगह पर दखेल दिया गया है, इसके बावजूद भी लोगों को आशीष देने के लिए चाहता है. அங்கே தேவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஜனங்கள் தள்ளப்பட்ட பின்பும் கூட ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம். परमेश्वर नहीं चाहता पृथ्वी को खत्म करने के लिए. தேவன் இந்த பூமியை அழிக்க ஒருபோதும் விரும்பவில்லை. परमेश्वर श्रापित रखने के लिए परमेश्वर लोगों को नहीं चाहता है. ஜனங்கள் சாபமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை. मौका देते रहने के लिए चाहता है. அவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறார். एक और बात को भी मैं दिखाने के लिए चाहता हूँ. நான் இன்னொரு காரியத்தையும் காண்பித்து கொடுக்கட்டும். अगर आप मत्ती रचित सुसमाचार 11वां अध्याय के पढ़ेंगे, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால், वहां पर प्रभु यीशु ने यूहन्ना बपतिस्मा देने वाले के बारे में कहा रहा. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து இவ்வாறு சொல்லுகிறார். और वहां पर क्या लिखा है? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 10वां पद में 10வது வசனத்திலே, यह वही है जिसके विषय में लिखा है, देख मैं अपने दूत को तेरे संग तेरे आगे भेजता हूँ, जो तेरे आगे तेरा मार्ग तैयार करेगा. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். मलाकी के तीसरे अध्याय के पहले पद में इसके बारे में जिक्र किया गया है. மல்கியாவினுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே இவனை குறித்து இதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. बीच में लगभग 400 साल से अधिक हो गया. இடையிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக கடந்து விட்டன. 400 साल होने के बावजूद भी परमेश्वर अपना दिया हुआ वचन को भूला नहीं. 400 வருடங்கள் கழிந்த பின்பும் கூட தேவன் தன்னால் கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை மறந்து போகவில்லை. 400 साल के बाद परमेश्वर खामोश हो गया. 400 வருடங்களாக தேவன் முழுவதுமாக அமைதியாகி விட்டார். क्योंकि बारंबार चिताने के बावजूद भी ये लोग मन फिराता नहीं है, इसलिए परमेश्वर
बिल्कुल खामोश हो गया, बातचीत करने से इनकार किया, ஏனென்றால் திரும்ப திரும்ப ஜனங்களை எச்சரித்தும் ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் அவர்களிடத்திலே முழுவதுமாக பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்து விட்டார். एक दिन अगर कोई हमसे बातचीत नहीं करता तो बहुत तकलीफ होती है, ஒரு நாள் நம்மிடத்துல யாராவது பேசவில்லை என்று சொன்னால் நமக்கு அதிக கஷ்டமா இருக்கும். और एक साल अगर कोई बातचीत नहीं करता तो हमको भारी तकलीफ होती है. ஒருவேளை ஒரு வருடம் அந்த நபர் நம்மிடத்துல பேசவில்லை என்று சொன்னால் நமக்கு அதிக கஷ்டமாக இருக்கும். लेकिन 400 साल परमेश्वर की बात बिल्कुल बंद हो गई. ஆனால் 400 வருடங்களாக தேவ சத்தம் கேட்கப்படாமலேயே காணப்படுகிறது. इसका मतलब ये नहीं परमेश्वर मनुष्यों को 400 साल भूल गया. இதனுடைய அர்த்தம் இதுவல்ல தேவனாய கர்த்தர் 400 வருடங்களாக மனித குலத்தை மறந்து விட்டார் என்று. वो याद करते रहता मैं कैसा इसको भेजूं, कब भेजूं. அவர் மனதிலே வைத்து ஞாபகம் வைத்தவராகவே இருக்கிறார். நான் எப்படி இவனை அனுப்புவது, எவ்வாறு அனுப்புவது. एक और पद को भी देखेंगे, இன்னும் ஒரு வசனத்தையும் கூட வாசிக்கலாம். मरकुस रचित सुसमाचार 9 अध्याय का 11 से लेकर 13 तक. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. और उन्होंने उससे पूछा, शास्त्री क्यों कहते हैं कि एलिया का पहले आना अवश्य है? उसने उन्हें उत्तर दिया, एलिया सचमुच पहले आकर सब कुछ सुधारेगा, परंतु मनुष्य के पुत्र के विषय में यह क्यों लिखा है कि वह बहुत दुख उठाएगा और तुच्छ गिना जाएगा? परंतु मैं तुमसे कहता हूँ कि एलिया तो आ चुका, और जैसा कि उसके विषय में लिखा है उन्होंने जो कुछ चाहा उसके साथ किया. எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். यहाँ यूहन्ना बपतिस्मा देने वाले के बारे में प्रभु एक और बात को भी कहता है. இங்கே யோவான் ஸ்நானனை குறித்து தேவனாய கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை கூட்டுகிறார். एलिया के बारे में याजक लोग हमेशा कहते थे एलिया आएगा, एलिया आएगा, एलिया आएगा. எலியாவை குறித்து ஆசாரியர்கள் எப்போதுமே சொல்லி வந்தார்கள், எலியா வருவான், எலியா வருவான், எலியா வருவான், எலியா வருவான். वचन को सिखाने वाले इस बात को लोगों को जिक्र दिखाते रहते थे. வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஜனங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தினார்கள். एलिया पहले आएगा, मसीहा आने के पहले एलिया आएगा. கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எலியா வருவார் என்று சொன்னார்கள். प्रभु यीशु मसीह ने यहाँ एक बात को कहा, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு காரியத்தை சொன்னார். एलिया आके सारी बातों को सीधा करेगा, எலியா வந்து எல்லா காரியங்களையும் அவன் சீர்படுத்துவான். परंतु ஆனால் एलिया को नहीं पहचाने, எலியாவை அறிந்து கொள்ளவில்லை. एलिया की बातों का नहीं पहचाने. எலியாவின் காரியங்களை ஜனம் அறியவில்லை. इसलिए 13वां पद में पाते हैं, ஆகையால் 13ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? जिस प्रकार लिखा है वैसे ही वे एलिया के साथ भी बर्ताव किए, जैसा जैसा उनके मन में आया था. அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரப்படி தங்களுடைய மனதின் இஷ்டத்தின்படி அவனுக்கு செய்தார்கள். एक बात हमें सीखने का यहाँ मिलता है, இங்கே ஒரு காரியம் நமக்கு கற்று கொள்ள கிடைக்கிறது. परमेश्वर अपने कामों को अपने समय पर करता है. தேவனாய கர்த்தர் தன்னுடைய வேலைகளை தன்னுடைய நேரத்திலே செய்வார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. बातों को थोड़ा ध्यान से सुनिए. காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்களே. परमेश्वर अपने कामों को अपने समय पर ठीक करता है. தேவன் தன்னுடைய வேலைகளை தனக்காக நியமிக்கப்பட்ட நேரத்திலே சரியாய் செய்கிறார். परंतु मनुष्य जैसे जैसा उनके मन में आता वैसे ही उसके साथ बर्ताव करता है. ஆனால் மனிதனோ எப்படி அவனுடைய மனதுக்கு இஷ்டம் இருக்கிறதோ அப்படியே அவரோடு கூட இடைபடுகிறான். चाहे एलिया के साथ भी है, ஒருவேளை எலியாவோடு கூட இருந்த ஜனங்களும் சரி, इस बात को अपने मन में अपने जीवन से हम लागू करके देखेंगे. நாம் இந்த காரியத்தை நம்முடைய மனதில் வைத்து நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கலாமே. परमेश्वर अपनी
दी हुई वायदाओं को अपने समय पर ठीक करने के लिए कोशिश करता है। தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் நியமிக்கப்பட்ட நேரத்திலே சரியாய் செய்ய முயற்சி எடுக்கிறார். लेकिन हम उसकी प्रतिक्रिया कैसा दिखाते हैं? ஆனால் நாமோ அதனுடைய பிரதிக்கிரியை எவ்வாறு காண்பிக்கிறோம்? हम ये चाहते हैं कि हमारे मनसा के अनुसार वो काम हो। நாம் என்ன விரும்புவோம்? நம்முடைய மனதின்படி, நம்முடைய மன நிலைமையின்படி அந்த வேலை நடக்கட்டுமே. हम कब बलवा करने वाले होते हैं? நாம் எப்பொழுது பலவந்தம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறோம்? क्यों हम सामना करने वाले होते हैं? ஏன் நாம் எதிர்கொள்கிறவர்களாக மாறிவிடுகிறோம்? एक बात, ஒரு காரியம் அங்கே, हम चाहते हैं हमारे मन जैसा चाहता वैसे ही काम हो। நாம் என்ன விரும்புகிறோம்? நம்முடைய மனசு எப்படி பிடிக்குதோ, இஷ்டப்படுதோ அப்படியே வேலையும் நடக்கட்டும். मुझे एक बात याद आती है, எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. हम लोग आगरा गए थे मीटिंग करने के लिए। நாங்கள் ஆக்ராவுக்கு கூட்டங்களை நடத்த சென்றோம். वहाँ पास्टर YD जयशीलन काम करते हैं, அங்கே பாஸ்டர் काम करते थे। YD ஜெயசீலன் அவர்கள் அங்கே ஊழியம் செய்து வந்தார்கள். अभी वो दिल्ली में हैं। இப்பொழுது அவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். उनके काम जब आगरा में उन्होंने शुरू किया, उन्होंने कहा आप अपने झुंड के साथ आके हमारे सेवकाई में मदद कीजिए। அவர்கள் ஊழியத்தை ஆக்ராவிலே ஆரம்பித்த போது அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள், நீங்கள் உங்கள் கூட்டத்தாரோடு வந்து இங்கே உதவி செய்யுங்கள் என்று. हम यहाँ से अपने भाइयों के साथ माइम भी गया था और हम लोग हमेशा जाते, साल जाते थे, कोई 3-4 साल हम लोग लगातार गए थे। நானும் நம்முடைய சகோதரர்களும் அங்கே சென்று வந்தோம். வழக்கமாக ஒவ்வொரு வருடமாக சென்று 3-4 வருடங்கள் அந்த ஊழியத்தை அங்கே செய்து கொடுத்தோம். यहाँ से हम लोग सारे साधनों को लेके जाते थे। இங்கே இருந்து நாங்கள் எல்லா பொருட்களையும் அங்கே எடுத்து சென்றோம். उन दिनों में हमारे पास गाड़ी घोड़ा नहीं था। அந்த நாட்களில் நம்மிடத்தில் வண்டிகள் ஏதும் இல்லை. बड़ी मुश्किल के साथ यहाँ से साउंड सिस्टम वगैरह को अपना सिर पर ढोते हुए हम लोग ट्रेन में जाते थे। கஷ்டப்பட்டு இங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் பொருட்களை எல்லாவற்றையும் ட்ரெயின் மூலமாக நாங்கள் தலையில சுமந்து அங்கே சென்றிருக்கிறோம். भिन्न भिन्न जगह में मीटिंग रखी गई थी। வேறு வேறு இடங்களில் அங்கே கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தன. और उन दिनों में उनके पास भी गाड़ी नहीं होने के चलते हम लोगों के लिए टमटम को तैयार करके थे। அவர்களிடத்தில் அந்த நாட்களிலே வண்டி இல்லாததினாலே எங்களுக்கு ஒரு குதிரை வண்டியை அங்கே ஆயத்தம் பண்ண வேண்டியிருந்தது. अभी भी आप आगरा में जाइएगा, बहुत टमटम को देखेंगे। இப்பொழுதும் நீங்கள் ஆக்ராவுக்கு சென்றால் அங்கே இப்படிப்பட்ட டம்டம் குதிரை வண்டியை பார்ப்பீர்கள். और आगे पीछे लोगों को रखते हैं, முன்னையும் பின்னையும் ஜனங்களை அங்கே ஏத்துவார்கள். और हम लोगों के लिए एक टमटम को उन्होंने बुक करके रखा 1 हफ्ता के लिए। ஒரு வாரத்துக்காக எங்களுக்கு என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு குதிரை வண்டியை அவர்கள் புக் பண்ணி வைத்திருந்தார்கள். हम लोगों का मीटिंग लगभग 7 किलोमीटर दूरी में था। எங்களுடைய கூட்டங்கள் நடந்த இடம் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. और टमटम वाला हम लोगों से पैसा ले लिया। டம்டம் வண்டியை ஓட்டுறவன் எங்களிடத்துல பணம் வாங்கிட்டான். 1 हफ्ता के लिए पैसा ले लिया। ஒரு வாரத்துக்குன்னு முழுசா பணத்தை வாங்கிட்டான். उसका काम है शाम को हम लोगों को ले जाके पहुंचाना, फिर मीटिंग के बाद घर पहुंचाना। அந்த வண்டிக்காரனுடைய வேலை என்ன? சாயந்தரம் எங்களை இங்கு இருந்து கூட்ட இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அவ்வாறே கூட்டங்கள் முடிந்த பின்பு திரும்ப நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். हम लोग अपने साधनों के साथ हम लोग सब बैठ गए। நாங்கள் எங்களுடைய பொருட்களோடு கூட அந்த வண்டியில உட்கார்ந்தாச்சு. लेकिन हम लोग को ये मालूम नहीं था ये टमटम वाला का घर कहाँ है। ஆனால் எங்களுக்கு இது தெரியாமல் இருந்தது, இந்த டம்டம் வண்டிக்காரனுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. और टमटम वाला का घर जो है हम लोगों का रास्ता के बीच में एक गली में पड़ता था। இந்த டம்டம் வண்டிக்காரனுடைய வீடு நாங்கள் போகிற வழியில உள்ளே தள்ளி ஒரு தெருவில் அவன் வீடு இருந்துச்சு. हम लोग जाने के रास्ता में उसको पड़ता था। நாங்கள் போகிற வழியிலே தான் அந்த வீட்டினுடைய இடமும் இருக்குது. परंतु वहां से आधा किलोमीटर दूर में, ஆனால் அங்க இருந்து போகிற வழியில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள தள்ளி एक घोड़ा पर हम लोग बैठ गए। நாங்கள் குதிரை வண்டியில உட்கார்ந்தாச்சு. और हम लोग टमटम में जा रहे थे। நாங்கள் டம்டம்ல போய் கொண்டிருக்கோம். जैसा उसका घर आया, எப்படி அவனுடைய வீடு அங்க வந்துச்சோ वो घोड़ा आगे नहीं जा रही है, அந்த जा रहा है। குதிரை முன்னால போக மாட்டேங்குது. और एकदम बिल्कुल एकदम जिद्दी करने लगा। அது முழுவதும் பிடிவாதமாக அங்கேயே நின்னுகிட்டு இருக்குது. और टमटम वाला उतर के एकदम पूरा मारता है। அந்த டம்டம் வண்டிக்காரன் கீழே இறங்கி முழுசுமா குதிரையை அடிக்கிறான் பாருங்க. एक कदम भी आगे नहीं रखा। அது ஒரு அடி கூட குதிரை முன்ன எடுத்து வைக்கல. वो अपने घर के तरफ मोड़ने के चक्कर में है। அது அந்த குதிரை தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்புகிற ஒரு எண்ணத்துல இருக்குது. हम लोगों का मीटिंग के लिए देर हो रहा है। எங்களுடைய கூட்டங்களுக்கோ நேரம் ஆயிட்டு இருக்கிறது. ये जितना कोशिश किया नहीं जा रहा। ஆனா வண்டிக்காரன் எவ்வளவுதான் அடிச்சு அங்க முயற்சி எடுத்தாலும் ஒண்ணும் நடக்கல.
मैंने पूछा था टमटम वाले से, நான் அந்த டம்டம் காரடத்துல கேட்டேன், इसका क्या हो गया? இந்த குதிரைக்கு இங்க என்ன ஆயிற்று திடீர்னு? उसने क्या कहा मालूम है? அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? साहब मैं सुबह से लेकर 4 बजे तक काम करता हूँ. ஐயா, நான் காலையில இருந்து 4 மணி வரைக்கும் நான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ये हमेशा ही हमारा ये रीति है. இது என்னுடைய வழக்கம், நான் இப்படி தான் வேலை செய்றேன். 4 बजे कहीं भी रहेंगे शहर में मैं घर लौटाता हूँ. 4 மணிக்கு சாயந்தரம் இந்த பட்டணத்துல நான் எங்க இருந்தாலும் சரி வண்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துருவேன். उसके बाद मैं सवारी नहीं लेता. அதற்கு பின்பு நான் அங்கே ஆட்களை ஏற்றுவது கிடையாது. लेकिन आप लोगों से मैं तय करने के चलते मैंने सोचा 1 हफ्ता तक जो है शाम को ही आप लोगों का ट्रिप करके उसी पैसा तो हमको मिल ही जा रहा है, हम इस काम को करेंगे सोचे हैं. ஆனால் உங்களிடத்துல நான் ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன், சாயந்தரம் தான் உங்களை கூட்டிட்டு போய் ஒரு வாரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்கு நான் ஒப்பந்தம் பண்ணிட்டேன். इसलिए मैं सुबह गया नहीं. ஆகையால காலையில நான் போகவே இல்லை எங்கேயும். शाम को आपको लेने के लिए आया था. நான் சாயந்தரம் உங்களை வெறுமனே ஏத்தி அங்க கொண்டு போறதுக்காக வந்தேன். लेकिन ये घोड़ा का आदत है सुबह से लेकर 4 बजे तक काम करने का, उसके बाद काम नहीं करता. ஆனா இந்த குதிரையினுடைய பழக்கம் என்ன தெரியுமா? காலையில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும், அதற்கு பின்பு வேலை செய்யாது. जैसा 4 बजे वो घर लचाने के चक्कर में रहता. எப்படி 4 மணி ஆதோ அது வீட்டு நோக்கத்தோடு கூட வீட்டை நோக்கி போயிரும். वो उसने कितनी तो कोशिश किया. அவன் எவ்வளவுதான் முயற்சி செய்தான் பாருங்க. आखिरी में हम लोग को दूसरी गाड़ी पकड़ के जाना पड़ा. கடைசியில எங்களுக்கு இன்னொரு வண்டியை பிடிச்சு அங்க போக வேண்டியது ஆயிற்று. उसको भी 1 हफ्ता का पैसा का हमको लौटाना पड़ गया. அவனுக்கும் ஒரு வாரத்தினுடைய பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஆயிற்று. तो फिर हम लोग टमटम वाला से बातचीत करने से कैसा करते थे मालूम है? திரும்ப அந்த டம்டம் வண்டிக்காரன்ட்ட பேசும் பொழுது வேற எந்த யாராவது ஒருத்தன்ட்ட எப்படி பேசணும் தெரியுமா? तुम्हारे घोड़ा 4 बजे के बाद काम करता है कि नहीं? ஓ, குதிரை 4 மணிக்கு மேல வேலை செய்யுமா இல்லையா? और तुम्हारा घर कहाँ पड़ता है? உன்னுடைய வீடு எங்க இருக்கு சொல்லு. रास्ता में नहीं ना है? வழியில இல்லல்ல. इन बातों का चेक करके ही हम लोग चढ़ते थे. இந்த எல்லா காரியங்களையும் சோதி தெரிஞ்சுதான் நாங்க வண்டியில ஏறணும். मनुष्य के अंदर एक प्रकार की बातें बैठ जाती है. மனிதனுக்குள்ள ஒரு விதமான ஒரு காரியம் அப்படியே உட்கார்ந்து விடுகிறது. इसलिए प्रभु ने कहा, ஆகையால் கர்த்தர் சொன்னார், तुम कच्चर न बनो. நீங்கள் கோவேரி கழுதையாய் மாறிவிடாதீர்கள். घोड़ा तो इतना ही है, அதாவது குதிரையாவது இவ்வளவாகத்தான் இருக்கும். लेकिन मनुष्य उससे भी गया गुजरा है, वो कच्चर है. ஆனால் மனிதனோ அதை காட்டிலும் விழுந்து போனவன், அவன் ஒரு கோவேரி கழுதைக்கு ஒப்பானவன். आपको थोड़ा देखिएगा भजन संगीता, நீங்கள் கொஞ்சம் அதை பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம், वहां पर प्रभु ये परमेश्वर ये कहता 32 அங்கே தேவனாய கர்த்தர் 32வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 9वां पद 9வது வசனம், तुम घोड़े और खच्चर के समान ना बनो, तुम घोड़े और खच्चर के समान न बनो, जो समझ नहीं रखते, जो समझ नहीं रखते. उनकी उमंग लगाम हाँ, और रात से रोकनी पड़ती है. उनके सारी बातें लगाम लगाने के बाद उसको थोड़ा खींच के ले जा सकते हैं. नहीं तो वे तेरे वश में नहीं आने के. अगर नहीं तो वे तेरे वश में नहीं आते हैं. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். एक बात को मैं यहाँ याद दिलाने के लिए चाहता हूँ. நான் இங்க ஒரு காரியத்தை ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். बहुत थकने के बाद परमेश्वर ने इस पृथ्वी को सत्यानाश करने के लिए कहा. முழுவதுமாக களைத்து போன பின்பு தேவனாய கர்த்தர் இந்த பூமியை அழிக்க திட்டம் பண்ணின போது, इसके बावजूद उसके प्रेम के चलते उसने एलिया को भेजने के लिए वायदा किया. இவ்வளவு இருந்த பின்பும் கூட அவருக்குள்ளா இருக்கிற அன்பு நிமித்தம் எலியாவை அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணினார். उसके दुख के चलते 400 साल खामोश रहने के बाद भी याद करके एलिया को भेजा. அவருக்குள்ளே துக்கம் இருந்ததினாலே 400 வருடங்கள் அமைதியாக இருந்த பின்பும் கூட ஞாபகப்படுத்தி எலியாவை அனுப்பி கொடுத்தார். लेकिन मनुष्य का हालत में परिवर्तन नहीं. ஆனால் மனிதனுடைய நிலைமையிலேயே எந்த மாற்றமும் இல்லை. वो जैसा मन करता वैसे करने के लिए चाहता. அவனுக்கு எப்படி மனசுல இஷ்டம் இருக்கோ அப்படியே செய்து வந்தான். यहाँ प्रभु क्या कहता है? இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? बुद्धिहीन घोड़ा मत बनो, புத்தி இல்லாத குதிரையை போல மாறாதே. बुद्धिहीन कच्चर मत बनो. புத்தி இல்லாத கோவேறு கழுதையை போல மாறிராதே. हमसे परमेश्वर बातचीत करता है. நம்மிடத்துல தேவனாய கர்த்தர் பேசுகிறார். हम कभी कभी सोचते हैं उन दिनों के लोग ऐसे ही थे. நாம் சில நேரங்களில் நினைத்து விடுகிறோம் அந்த நாட்களில் இருந்த ஜனம் அப்படிப்பட்டது. लेकिन हम भी कभी कभी ऐसे ही. ஆனால் இன்றைக்கு நானும் சில வேளைகளில் அப்படித்தானே. एलिया के साथ उन्होंने कैसा बर्ताव किया?
எலியாவோடு கூட அவர்கள் எப்படி காரியங்களை நடப்பித்தார்கள்? अपने मन के विचार के अनुसार। அவர்களுக்கு மனது வந்தபடி இஷ்டப்படி செய்தார்கள். हम भी परमेश्वर की वायदाओं को भूलने का डर है। நாமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறந்து போக ஒரு பயம் உண்டு. परमेश्वर का समय को भूलने का डर है। தேவனுடைய காலகட்டத்தை மறந்து போக வாய்ப்பு உண்டு. आने वाले दंड को भूलने का डर है। வரப்போகிற ஆக்கினியை மறந்து போகிற வாய்ப்பு உண்டு. कब और कैसे? எப்பொழுது அது எவ்வாறு நடைபெறும்? जब हम अपनी मनसा में चलने के लिए अपने को सौंपते हैं। எப்பொழுது நாம் நம்முடைய மன இஷ்டத்தின்படி செல்ல ஆயத்தமா இருக்கிறோமோ அப்பொழுது. इस सुबह के समय हम अपने को अर्पित करने की आवश्यकता है। இந்த காலை வேளையில நம்மை நாமே அர்ப்பணிக்க அவசியம் உண்டு. प्रभु जब तू कार्य करता है, கர்த்தாவே நீர் எப்பொழுது கிரியை செய்கிறீரோ, अपने प्रेम की वजह से, अपने वायदा की वजह से, உம்முடைய அன்பின் நிமித்தமாக நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக उसको पहचानने के लिए, அவைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக उस समय अपनी विचार के अनुसार नहीं पर तेरी मनसा को पूरा करने के लिए समर्पण करने की जीवन हमें दे। அந்த நேரத்திலே எங்களுடைய மன இஷ்டத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு மனநிலைமை தாரும். हम तेरे अनुग्रह को व्यर्थ खर्चा न करने पाए। உம்முடைய கிருபையை நாங்கள் போக்கடிக்க கூடாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி तेरे செய்யும். प्रेम को हम व्यर्थ नहीं जाने पाए। உம்முடைய அன்பை நாங்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. तेरे कृपा को हम लोग तुच्छ न जानने पाए। உம்முடைய இரக்கங்களை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. प्रभु हमसे बातचीत करने पाए। தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. जरूर पुराना नियम श्रापित शब्दों के साथ अंत होता है, ஆங்கில வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு சாபம் என்ற ஒரு வார்த்தையோடு கூட தான் முடிவருகிறது. लेकिन नया नियम में एक नए तस्वीर को प्रभु लाता है। ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய உற்சாக படத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर आशीष देने के लिए चाहता है। தேவன் ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறார். श्रापित के योग्य मनुष्यों के ऊपर आशीष को डालने के लिए चाहता है। சாபத்துக்கு ஈடான மனிதனுக்கு மேலே தேவன் ஆசீர்வாதத்தை போட விரும்பி வருகிறார். परमेश्वर के पहचानने में परमेश्वर में सहायता करने पाए। அந்த நல்ல தேவனை அறிந்து கொள்வதற்காக தேவன் உதவி செய்வாராக. आइए हम सिर झुकाएं। நாம் தலை தாழ்த்தலாமா? दयालु पिता लगातार मलाकी के किताब में से कई बातों को हमने सीखा। கிருபை நிறைந்த பிதாவே, தொடர்ந்து மல்கியாவின் புத்தகத்திலிருந்து अनेक காரியங்களை கற்றுக்கொண்டோம். विशेष तौर से तेरे प्यार और मोहब्बत को हम लोग पहचाने। விசேஷமாக உம்முடைய அன்பையும் பாசத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். हम तेरे प्यार को तुच्छ नहीं समझने पाए। உம்முடைய அன்பை நாங்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. तेरे धीरज को हम लोग प्रभु उल्टा काम में लाने ना पाए। உம்முடைய பொறுமையை நாங்கள் தவறான அர்த்தமிட்டு வழங்கிவிடக் கூடாது. हमसे लगातार बर्ताव कर। தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. यीशु मसीह के मीठे नाम से मांगते हैं, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். आमीन। ஆமென்.